தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யாரும் இது தமிழில் இன்னும் வீடியோவே போடலை, நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக போடுறோம். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான் கைஸ். நம்ம ஒவ்வொரு ஜியோ ஃபோனும் ஒவ்வொரு இயர் லான்ச் பண்ணும்போதும் இந்த மாதிரி அன்பாக்சிங் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ ஒவ்வொரு அன்பாக்சிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையவே எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதனால தான் இந்த வருஷமும் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வருஷத்தில் வந்திருக்க ஜியோ ஃபோனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் பிரைமா 2. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பிரைமான்ற மாடல் வந்துச்சு. ஸோ இதில் அப்கிரேட் பண்ணி இதில் கர்வ்டு எட்ஜோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இல்லை. ஸோ அந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்டாகவும் பட்டன்ஸ் எல்லாமே பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நான் உங்களுக்காக தான் சப்போர்ட்டிவாக இதை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஒரு லைக் கிடச்சுன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் பிரைமா 2. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேளை நியர்பை ஜியோ ஸ்டோரில் இருந்தனால வாங்கிக்கலாம். இல்லைனா மொபைல் ஷோரூம் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு வச்சு கூட வாங்கிக்கலாம். இல்லை எதுவுமே எனக்கு ஆப்ஷனே இல்லைன்னா அமேசான் ப்ரைமில் உங்களுக்கு 2800க்கு இந்த ஃபோன் கிடைக்குது. இன்கேஸ் எஸ்பிஐ கார்டு வச்சுருந்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன். ஓகேங்களா, ஏன்னா அந்த டைமில் கேஷ் இல்லை, அதனால் நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு பை பண்ணணுன்னா என்னோடய லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா எனக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா, இது என்னோடய பர்சனல் காசு போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை வீடியோ போடணுன்ற ஒரே ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் தான். ஜஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் ரெகுலராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுக்குறாங்க. இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் நீங்கள் வாங்கின பிறகு உங்களுக்கு சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு டேட்டில் உங்களுக்கு சிம் வேணுன்றது மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் கொடுத்துட்டு உங்களுக்கு என்றைக்கு டேட்டில் வரணுன்ற மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மும் கொடுத்து ஃபோனும் கொடுக்குற இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஜியோ ஃபோன் ப்ரைமா வாங்கும்போது சிம்மெலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபோன் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதை நான் லோக்கல் ஸ்டோரில் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்கினேன். இன்கேஸ் நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது காஸ்ட் எதுவுமே கிடையாது, 0 காஸ்ட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாகவே உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க சிம்மு. ஸோ நேரில் வந்து பார்க்கும்போது நான் என்னன்ற மற்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2.4 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 0.3 mm கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக்கு, ஹெட்ஃபோன் ஜாக்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 128 GB வரைக்கும் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக மெமரி கார்டு போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே 4 GB ரேம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 512 MB ரோமு, 4 GB வந்து பார்த்தீங்கன்னா மெமரி, இன்பில்டு மெமரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வாய்ஸ் கால், வீடியோ கால், அதேமாதிரி வாட்ஸ்அப் காலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ காலில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஒயர்லெஸ் எஃப்எம் கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரௌசிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் யூடியூப் அந்த மாதிரி எல்லாமே நான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜோடு சேர்த்து நம்ம 23 லாங்குவேஜ் வரைக்கும் தாராளமாக இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஜியோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது, பார்த்துக்கோங்க கைஸ். பார்க்கவே யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு ஜி மொபைலும்னு நினச்சிட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து கர்வ்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மாதிரி கர்வ்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டன் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்துச்சு. இந்த சைடில் இருக்க பட்டன் கூட எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. இந்த சைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பட்டன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பிளாஸ்டிக் பட்டன் தான். மேபி நீங்கள் இப்போ 3 அழுத்தும் போது பெரியவங்க வந்து டப்பாக டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 6 அழுத்தத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கேமரா கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு, அதே V8 பின் தான் கொடுத்துருக்காங்க. மேபி டைப் சி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, சைடில் எதுவுமே கொடுத்துடல. ஸோ பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு சிம் கார்டு ஸ்லாட்டு, ஒரு எஸ்டி கார்டு ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் அப்புறமேட்டு ரீட் பண்ணி செகண்ட் வீடியோவில் நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்ஜர், எப்பவும் போல் அந்த சின்ன பென் சார்ஜர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபோனை வந்து இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவோட கைஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபோனில் வந்து மெயினான ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தான் பழையபடி ஃபோன் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி விசிட் ஆகுதா, என்னடா இது புதுசாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் டைம்ன்றனால ஏதோ அப்டேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3வது வாட்டி இதோட கைஓஎஸ்ன்னு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஜியோ ஃபோனில் என்ன ஃபீச்சர் இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. இதில் அப்கிரேடாக நான் பார்க்குறது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த பட்டன் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக பூட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஸோ சர்ச் த நெட்வொர்க் கேட்குது. இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் கொடுத்துப்போம், அலோ கொடுப்போம். ஸோ அதான் பார்த்தோன்னா ஷேர் டிவைஸு அது மாதிரி ஏதோ கேட்குது. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம், அக்ரி கொடுத்துப்போம். ஓகே, நோ எஸ்டி கார்டுன்ற மாதிரி மேலே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நோ ப்ராப்ளம். ஓகே, அது ஜியோ ஃபோன் ப்ரைமாவோட அந்த ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி அந்த மெனு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் மொபைல் தான், அப்படியே ஒரு பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு அது மாதிரி கூகுள் அசிஸ்டண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க போல். ஸோ மெனு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அதே சேம் தான். என்னென்ன இருக்குன்னு மட்டும் நான் இப்போ செக் பண்ணிக்கலாம். மற்றபடி எதாவது புதுசாக அப்டேட் வந்ததுன்னா பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். பெருசாக எக்ஸ்ட்ராவாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடும் வந்து இந்த ஃபீல் நல்லாயிருக்கு. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் டம்மியாக அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் இந்த வாட்டி ஓகே. கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்துக்கோங்க. டிஸ்பிளே வந்து லைட்டாக கர்வ்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது கர்வ்டுன்னு சொல்ல முடியாது. அந்த எட்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிம் வச்சுருந்தீங்கன்னா கேன்சல் சர்வீஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே 0 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் எடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஜூம் பண்ணினா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஃபோட்டோ செக் பண்ணுவோம். இது வந்து நார்மலாக டிவி எடுத்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கு. ஓகேங்களா? ஸோ இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இந்த ஃபோனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் கைஸ். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஹாட்ஸ்பாட் வராது. அது எப்போவும் தெரிஞ்சது தான். ஏன்னா ஹாட்ஸ்பாட் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபைபரும் வராது, இன்டர்நெட் கனெக்ஷன் யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்ன்ற ஒரு விஷயமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ எத்தனை வாட்டி கேட்டாலும் கண்டிப்பாக அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இன்டர்நெட் பிளான் எங்கே பார்த்தாலும் ரேட் எகிரிட்டு இருக்குது. ஸோ ஜியோ ஃபோனில் இருக்க நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட்ஸ்பாட் மூலிமா யூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு ரீசனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்து வச்சுருக்காங்க. அவங்களால அப்கிரேட்லாம் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கொடுக்க ஆப்ஷன் இருந்து ஏன் ஹாட்ஸ்பாட் கொடுக்க மாட்டாங்க, இது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ எத்தனை ஜியோ ஃபோன் வந்தாலும் கண்டிப்பாக ஹாட்ஸ்பாட் மட்டும் வராது, மற்ற எல்லா விஷயமே வரும். அதேமாதிரி நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பட்டன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ப்ளூடூத் ஒன்று, அப்புறம் டார்ச் லைட்டு, ஃப்ளைட் மோடு, ப்ளூடூத் எல்லாமே ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டவுன் பட்டன்னா நம்ம ஜியோ 7 ஓப்பன் ஆகுது. இந்த ஷார்ட்கட் கூட நம்ம மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.
இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.